من يهده الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محسن تنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் பேரருளால் அருள்வளமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். மிக ஆர்வமாக ரமலான் எப்பொழுது நம்மை வந்தடையும், ரமலானில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்வோம், அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கருணையின் வடிவமாக இருக்கக்கூடிய மன்னிப்பை இந்த மாதத்திலே அல்லாஹ் முழுமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பை எப்பொழுது அடைவோம் என்றெல்லாம் மிக ஆர்வமாக நாம் காத்திருந்த வேளையிலே வல்ல ரஹ்மான் அவனுடைய அருளான ரமலானை நமக்கு தந்திருக்கின்றான். துவக்கமாக நாம் இந்த ரமலானை அடைந்ததற்காக, அல்லாஹ் நம்மை இதை அடைய செய்ததற்காக மிக ஆழமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உளமாற நேசித்து நம்மோடு கடந்த ரமலானில் இருந்த பல சகோதர சகோதரிகள் இந்த ரமலானில் உயிரோடு இல்லை. நம்மோடு கடந்த ரமலானை இரவிலே நின்று வணங்கிய பல சகோதர சகோதரிகள் உடல் நலம் குறைவு ஏற்பட்டு தொலை இயலாத ஒரு சூழலில் கூட இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் பள்ளிவாசலை நோக்கி இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்குரிய கூலியை வழங்குவானாக. நம்மோடு நோன்பு நோற்ற பல சகோதர சகோதரிகள் இந்த ஆண்டு நோன்பு நோக்க இயலாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆண்டும் நமக்கு தேர்வு செய்து ரமலானை தந்திருக்கிறான். இந்த ரமலானை அடையும் பொழுது நம்மை உயிரோடு வைத்திருக்கிறான். இந்த ரமலானை அடையும் பொழுது நமக்கு ஈமானை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறான். அப்ப இதையெல்லாம் நினைத்து பார்த்து கண்ணீர் வெடித்து, எங்களுடைய இறைவா, அறிவாளிகள் கேட்கின்ற பிரார்த்தனை ஒன்றிருக்கிற திருமறை குர்ஆனிலே வானங்களையும் பூமியையும் இரவையும் பகலையும் குறித்து சிந்திப்பார்கள் அறிவுடையவர்கள். அவர்கள் அறிவுடையவர்கள் சிந்தித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், பிரார்த்தனை செய்வார்களாம், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா, எந்த ஒன்றையும் நீ வீணாக படைக்கவில்லை, வகினா அதாபன்னார், நீ மிக பரிசுத்தமானவன், சுப்ஹானக், இருப்பதிலே நீதான் தூய்மையானவன். அந்த பரிசுத்தமான ரப்பே, உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம், எங்களை நரக நெருப்பை விட்டு நீ பாதுகாப்பாயாக. அதற்கு பிறகு ஒரு துவாவை அதோடு சேர்ப்பார்கள், நீ யாரை நரகத்திலே தள்ளிவிட்டாயோ, மறுமை நாளிலே இவர்களெல்லாம் நரகவாதி என்று யாரை நீ தீர்ப்பு எழுதிவிட்டாயோ அவர்களை விட மிக இழிவானவர்கள் யாரும் கிடையாது. எங்கள் இறைவா, எங்களை அந்த இழிவை சுமத்தக்கூடியவர்களாக ஆக்கிவிடாது என்று அறிவுடையவர்கள், வகூலில் அல்பாப், அறிவுடைய மக்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சூரா ஆல் இம்ரானுடைய 190 மற்றும் 91 பதிவு வைக்கிறார். நாம் இந்த நேரத்திலே அதைத்தான் அதிகமாக கேட்கணும். ரமலான் வந்துவிட்டாலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இதற்கு சொல்வார்கள், இதா ஜாஅ ரமலான், ரமதான் உங்களிடத்தில் வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னவெல்லாம் செய்கிறான், தன்னுடைய அடியான் எந்த விதத்திலும் அவன் பாவியாகி நரகத்தின் பக்கம் போய்விடக் கூடாது, ஏதாவது ஒரு வழியை காண்பித்து பாவங்களிலிருந்து அவனை மீட்டெடுத்து அவன் செய்த பாவங்களை எல்லாம் அழித்து நல்லவனாக அவனை ஆக்கி அவனை சூனத்திற்குள்ளே நுழைவிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக
இறைவன் நரகத்தின் வாயில் கதவுகளை மூடிவிடுகிறான். எப்பொழுதெல்லாம் ரமலான் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தின் கதவுகளை மூடிவிடுகிறான். எப்பொழுதெல்லாம் ரமலான் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்தின் கதவுகளை திறக்கின்றான். எப்பொழுதெல்லாம் ரமலான் வருகிறதோ தன்னுடைய அடியானுக்காக அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய கிருபை என்ன தெரியுமா? அடம் பிடிக்கக்கூடிய முரண்டு பிடிக்கக்கூடிய சைத்தான்களுக்கெல்லாம் விளங்கிட்டு வைத்து விடுகிறான். மனிதனை யார் வழிகெடுப்பான்? மனிதன் யார் மீது பழியை போடுவான்? ஏன் நீ நரகத்துக்கு போன, ஏன் இந்த குற்றத்தை செய்த என்று சொன்னா நீ எளிதாக சொல்லிவிடுமா? இல்லையா, நீ என்னை மட்டும் பூமிக்கு அனுப்பவில்லை, சைத்தானையும் அனுப்பிவிட்ட, சைத்தான் தான் என்னை தூண்டினா இந்த தீமைகளை செய்தேன், நரகத்துக்கு போனேன். அதற்கு வாய்ப்பே இல்லாமல் அல்லாஹ் ரமலானில் செய்கிறான். சைத்தானுக்கு முரண்டு பிடிக்கிற பெரிய சைத்தான்கள் எல்லாம் கெட்டு வைத்து விடுகிறான். என் அடியானுக்கு பக்கம் நீ நெருங்காத, அவனை நிம்மதியாக இந்த ஒரு மாதம் நன்மைகளை செய்யவை, அவனை வழிகேட்டின் பக்கம் அழைக்காது என்று சொல்லி விளங்கிட்டு விடுகிறான். எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஒரு மாதத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் இதனுடைய பொக்கிஷங்களை நமக்கு திறந்து விடுகிறார்கள். ரமலானில் நாம் அடைய போகின்ற நமக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மிக மிக சிறந்த அருள்கொடைகளை அல்லாஹ்வுடைய தூதர்கள் அப்படியே அடுக்குகிறார்கள். மன் சாம ரமதான், ரமதானிலே யாரெல்லாம் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? அவர்கள் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுகிறான். ரெண்டே ரெண்டு நிபந்தனை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இரவிலே நின்று வணங்குவதற்கு ரெண்டே ரெண்டு நிபந்தனை அல்லாஹ் வைக்கிறான். ஈமானன் வ இல்திசாபன், உறுதியான நம்பிக்கையோடு பள்ளிக்கு வரணும். எவ்வளவோ பாவங்களை நான் செய்திருக்கிறேனே, நான் செய்யாத பாவமே கிடையாது, இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் என்ற அவநம்பிக்கையோடு வரக்கூடாது. எப்படி வந்து நிற்கணுமா தொழுகையில? என்னுடைய ரப்பு இருக்கிறானே, கருணையின் வடிவம். இந்த திருமலை வசனத்தை நீங்க ஒன்றாக கவனித்து பார்த்தா, சிந்தித்து பார்த்தா, அல்லாஹ் தன்னுடைய பண்புகளில் இரண்டு பண்புகளை சொல்லுவான். ஒன்று அன ரஹீம், தன்னை பற்றி சொல்லும் பொழுது தன்னோடு இணைத்து தன் பெயரை இணைத்து சொல்லுவான். ரஹீம் என்று சொல்லும் பொழுது என்னை போல கருணையாளன் யாரும் கிடையாது. இப்போ தன்னுடைய கோபத்தை பற்றி பேசுகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதே வசனத்தில் பேசுகிறான், நான் எந்த அளவுக்கு கருணையாக இருக்கிறேனோ, கருணையாளராக இருக்கிறேனோ. இப்ப வார்த்தை எப்படி போறான் பாருங்க, என் கோபம் கடுமையானது. கருணையை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்? நான் தான் கருணைன்றான். அந்த கருணையை, அந்த இரக்கத்தை, அந்த அன்பை தன்னோடு இணைத்துக் கொள்கிறான். நானும் கருணையும் வேறு கிடையாது, நானும் அன்பும் வேறு கிடையாது. ஆனால் கோபத்தை சொல்லும் பொழுது நான் தான் கோபம் என்று சொல்லவில்லை, நான் தான் உங்களை அந்த இரக்கம் இல்லாமல் செய்ய போகிறேன் என்று சொல்லவில்லை. கோபத்தை தனியாக பிரித்து விடுகிறான், தன்னை விட்டு தனியாக பிரித்து சொல்லுகிறான், என்னுடைய கோபம் கடுமையாக இருக்கும். அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன் என்பதை உள்வாங்கி சிந்தித்து அல்லாஹு அக்பர் என்று இரவு தொழுகையில் இருக்கிறோம் என்று சொன்னா, நாம் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து வருந்தி இந்த தொழுகை எனக்கு என் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுத்தரப் போகிறது. தொழுகை மட்டுமா? இதே வார்த்தையை அப்படியே ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து போடுறாங்க. மன்சாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன், யாரெல்லாம் ரமலானிலே ஈமானுடனும் நன்மையை முன்னிறுத்தியும் நன்மையை நாடியும் யாரெல்லாம் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார்களோ, அதே வார்த்தையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் போடுறாங்க. அவர்கள் முன்னால் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அதே வார்த்தையை எடுத்துட்டு மறுபடியும் ரசூலுல்லாஹ் கொண்டு வராங்க. மன்சாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன், யாரெல்லாம் உறுதியான நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். அப்ப இரவு தொழுகை தொழுதால் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பகலிலே நோன்பு நோற்றால் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டால் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு அதிரடியான ஆஃபர்! இந்த ஆஃபரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறு எந்த மாதத்திலும் தருவது கிடையாது. திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது வாட்ஸ்அப்ல, ஸ்மார்ட் பஜார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கடையில
எதை எடுத்தாலும் ஒரு வா, நீங்க வேகமா வந்து முந்திக் கொண்டால் அள்ளி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சலுகையை ஆரம்பிச்சுடலாம். மக்கள் எல்லாம் எங்க இருப்பாங்க? கடைக்குள்ள போகவும் முடியாது, வரவும் முடியாது. அடியும் முடியுமா விட மாட்டேன், வைக்க மாட்டேன், அதை இது ஒரு துபாயில இது நடக்கவே செஞ்சு. அபுதாபில ஒரு துணி கடையில ஆஃபர் போட்டான், அந்த கடையை கூட போனான், ஆஃபர் போட்டு அறிவிச்சிட்டான். அந்த தாடி, அந்த ஹிஜாப், அந்த கண்ணியம் அப்ப கிடையாது. நீ எதுவும் பண்ற, எனக்கு ஒரு ரொம்ப ஹிஜாப் முடிச்சிருக்கு, இழுத்து போ, எனக்கு இதுதான் வேணும், எத்தனை அள்ளணுமோ அல்றேன். அவர் தாடி சுண்ணத்தான கோலத்துல வச்சு படம் போட்டிருக்கிறாரு. அதெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள ஆஃபர் வந்துட்டு வெளியே தொப்பிய கலக்கியா நாம பெரிய ரவுடி அடிச்சு அவர் ஒதுக்குறாரு. எவ்வளவு வளருமோ அவ்வளவு அழுறாரு. ஏன்? அந்த துணியோட வேலையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ₹1 டிஷர்ட் எடுக்க முடியுமா? பசங்கிட்ட ₹1 டிஷர்ட், சரியான டிஷர்ட் அப்படின்னு போட்டா உடனே அங்க விற்க முடியுமா? அள்ளி அரைச்சிருவான். ஜீன்ஸ் பேண்ட் ₹2, அந்த கடை சும்மா இருக்குமா? ஒரு 10 நிமிஷத்துல சூறையாடி ₹7 எவ்வளவு போடுது. ஏன்? அதனுடைய வேல்யூ தெரிகிறதுனால அது என்ன பாடுபட்டாவது அந்த கிடை கொடுக்கக்கூடிய அவகாசத்துல அள்ளி கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஒரு தங்க கடையில் ஆஃபர் போடுறான். ஜுவல்லரி இருக்கிற தங்கம் இருக்கிற ஆஃபர், இது உனக்கு ஆஃபர், இது என்ன நகையை வேணாலும் எடுத்துக்கோ, இந்த ஒரு குறிப்பிட்ட இரவு குறிப்பிட்ட நாட்கள் தான், அது வரைக்கும் ஆஃபர். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஜவுளிக்கே அடிய முடியுமா இருந்துச்சு, தங்கத்துக்கு வெட்டுக்கிட்டே வந்துடும். அது யாரனாலும் பார்த்துருவோண்டா, தங்கம் இல்ல, அது இன்னைக்கு தங்கம் போய்கிட்டு இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு என்னனாலும் அள்ளிட்டு போகலான்னு மனித வந்துருவோம். ஆனா நல்லா நீங்க நினைச்சு பாருங்க, அல்லாஹ் ஒரு ஆஃபர் கொடுக்கறான்ல, இந்த 1 மாத ஆஃபர். இந்த 1 மாத ஆஃபரை நம்ம சரியான முறையில பயன்படுத்தி கொண்டால் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படும். அது எந்த கதவு? ரையான் என்கின்ற சுவனத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்படும். மறுமையிலே சுவனவாசிகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு அந்த கதவின் வழியாக மாணவர்கள் வருவார்கள், வந்து கேட்பார்கள், அன்னி ஸ்வாயிமோ, இந்த கூட்டத்திலே யாராவது நோன்பாளிகள் இருக்கிறீர்களா? ஆம், நாங்கள் எல்லாம் நோன்பாளிகள், நோன்பு வைத்தோர் என்று மக்கள் கைதுக்குவார்கள். நோன்பாளிகளை மட்டும் அள்ளி கொண்டு மலக்குகள் அந்த வாசல் வழியாக சுவனத்திற்குள் விடுவார்கள். அந்த நோன்பாளிகள் எல்லாம் போனதற்கு பிறகு அந்த கதவு மூடப்பட்டுவிடும். வேறு எவருக்காகவும் அந்த கதவு திறக்கப்பட மாட்டார். யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம், யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு, யார் ரமலானை அடைந்து நோன்பை சரியாக பேணுவதாக அதனுடைய ஒழுங்குமுறையை கடைபிடித்து அதை பாழாக்கி விடாமல் நீராக்கி விடாமல் சரியாக நோற்று விடுகிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலே கிடைக்கக்கூடிய சிறப்பு, ஸ்பெஷலான ஆஃபர், சொர்க்கம். அப்ப அது என்ன பெரிய விஷயமா? ரசூலுல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறாங்க. சுவனம் எப்படிப்பட்டது தெரியுமா? அங்கே போறதற்கு ஏன் சஹாபாக்கள் போட்டி போட்டாங்க? போர்க்களத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு என்ன செய்தார்? தன்னுடைய தோள் பையில் இருக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் 2 பேரித்தங்கனிகளை எடுத்து உண்பதற்காக அந்த கொட்டையை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்திலே ஷஹீதாகிவிட்டால் உங்களுக்கு சுவனம் நிச்சயம் என்று வாக்குறுதி அளிக்கிறார்கள். உமர் கேட்கிறார் சிரித்துக் கொண்டே, சிரித்துக் கொண்டே ரசூலுல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே சுவனம் நிச்சயம் உண்மையா என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க, என்னப்பா சிரிக்கிற, ஏன் சிரிக்கிறேன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போரில் நான் உயிரை விட்டால் சுவனம் நிச்சயமா என்று கேட்கிறார். ஆம். அப்படின்னா இந்த பேரிச்சங்கனியை சாப்பிடுற நேரம் கூட நான் இங்க இருக்க விரும்பல. எவ்வளவு நேரம் ஆகும்? பேரிச்சம்பழத்தை பிச்சு சாப்பிட எவ்வளவு நேரம்? இந்த அற்பமான நேரம் கூட இந்த உலகத்தில் வசிக்க நான் விரும்பவில்லை, சுவனத்திற்குள் நுழைகிறேன் என்று யுத்த களத்தை நுழைந்து ஷஹீதாகிறார், சுவனவாதியாக ஆகிறார். சஹாபாக்கள் ஏன் அவ்வளவு நிறைய போனாங்க? சுவனத்தை நோக்கி பாய்ந்து ஓடினார்கள். சுவனம் கிடைக்கிறது என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் அதற்காக அர்ப்பணம் செய்வதற்கு எதற்கு தயாரானார்கள்? சுவனத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அவ்வளவு அழகாக சொல்லி இருந்தார்கள். எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு அகலமானது, மிக சிம்பிளா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுவனத்துல ஒரு மனிதருக்கு ஒரு சாட்டை வைக்கிற இடம், இந்த டெஸ்க் இருக்காங்க, அந்த மொபைல் வச்சிருக்க இடம் தான் ஒரு சாட்டை மடிச்சு வச்சிடலாம். இந்த ஒரு இடம் சுவனத்தில் ஒரு மனிதருக்கு கிடைப்பது. இந்த உலகம்னா எத்தனை சென்று இடம் இருக்கு, எத்தனை ஏக்கர் இடம் இருக்கு,
ராஜபாளையத்துல 2 சென்ட் இடம் ஃப்ரீயா கிடைக்கும் சொன்னா உருவமா? இன்னைக்கு ராஜபாளையத்தில் நம்ம நின்று பேசுற இடத்தின் மதிப்பு என்னன்னு தெரியுமா? இங்க சுற்று வட்டாரத்துல ஒரு பிளாட் போட்டாங்க. எப்படிதான் வந்தாங்க? அடிச்சு ஒதுக்கிட்டான் அத்தனை வரும். விலை கொடுத்து வாங்க போட்டி இல்லையோ, நான் இவ்வளவு வாங்கி இவ்வளவு வாங்கி பேசுறான். நீ ஒரு இடம் வாங்க வெளியாதான் இருக்கும். ஏன்னா இடத்தின் வேல்யூ தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வாக்குறுதி எதை கொடுக்கிறாங்க? எதை ஈடாக சொல்றாங்க? ஒட்டுமொத்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் கொண்டு வந்து வைத்தார். உலகத்தில் உள்ள நிலப்பரப்பே அதோட மதிப்பு வேற. சாதாரண விஷயமா? ஒருத்தர் 2 சென்ட் இடம் முடித்து விட்டால் அவர் என்ன செய்யறாரு? வாழ்க்கையின் லட்சியமே நிறைவடைந்ததாக நிற்கிறார் இல்லையா? சொந்தமா 2 சென்ட் இடம் வாங்கிட்டா நான் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குப்பா. புறஞ்சம் வாழ்ந்த கோலம் இல்ல, உழைச்சி 2 சென்ட் இடம் சொந்தமா வாங்கிட்டேன்பா அப்படின்னு நினைக்கிறாரு. சுவனத்துக்கு ரசூலா சொல்றாங்க, சுவனத்தில் ஒரு சாட்டை வைக்கிற இடம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களை கொண்டு வைத்தாலும் அந்த சாட்டை வைக்கிற இடத்திற்கு அது நிகராக ஆகாது. அப்படின்னா இந்த உலகத்துலதான் அனில் அம்பானியோட வீடு இருக்கு. இந்த உலகத்துலதான் பில் கேட்ஸ் இருக்கிறான். இந்த உலகத்துலதான் எல்லா சுரங்கங்களும் இருக்கு. தங்க சுரங்கத்திலிருந்து, வைரக்கலில் இருந்து, நிலக்கரியில் இருந்து, பெட்ரோலில் இருந்து, கொழுக்கு நிற்கிறானே பணக்காரன், அத்தனைவருடைய ப்ராப்பர்ட்டி, அத்தனைவருடைய சொத்துக்களும் இந்த உலகத்தில் இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாலும் சுவனவாசிக்கு கொடுக்கிற ஒரு சாட்டை வைக்கிற இடத்திற்கு அது நிகழாகாது என்று சொல்லி கொடுத்தாங்க. அதனால்தான் சஹாபாக்கள் சுவனத்தை குறிவைத்தே காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட சுவனத்திற்குள்ளே நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாதத்தை நாம் காலில் எடுத்து வைத்திருக்கிறோம். அப்ப இந்த மாதத்தை எவ்வளவு பக்குவமாக கடக்கணும்? அதற்கு அல்லாஹ்வுடைய உதவி மிக மிக முக்கியம். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எவராலும் ஒரு அணுவளவு நன்மையை கூட செய்துவிட முடியாது. அப்ப அதிகமாக அல்லாஹ்விடத்தில் முதலில் ரமலானை துவக்கிய உடனே நாம் கையேந்த வேண்டும். இறைவா, இந்த ரமலானை நீ விரும்பக்கூடிய வகையில, ஒரு தூதர் கழித்த வகையில நாங்கள் கழிப்பதற்கு, வீணாக்காமல் இருப்பதற்கு, பயனுள்ளதாக ஆக்குவதற்கு எங்களுக்கு நீ அதற்கு அருள் புரிவாய் இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். இரண்டாவது என்ன? எப்பொழுதுமே இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்ன? வெறும் பிரார்த்தனையோடு நிற்காத. ஒரு தவக்கலுக்கு வைப்பதாக இருந்தால் கூட ஒரு ஒட்டகத்தை அங்க விட்டுட்டு, வெறுமனை விட்டுட்டு அல்லாஹ்வே நீ பார்த்துக்கோன்னு சொல்லாத. இஸ்லாம் கற்றுத்தருது. அந்த ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ அல்லாஹ்விடத்துல துஆ செய். அப்ப நாம நன்மையை நோக்கி அடையணும், சுவனத்தை நோக்கி போகணும்னா பிரார்த்தனை செய்துவிட்டு அமைதியாக இருந்து விட முடியாது. அப்ப முயற்சி எடுக்கணும். என்ன முயற்சி? உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை அடைவதற்காக எவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறோம். ஒரு கம்பெனியில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சோம்னா சம்பளம் கொடுப்போம், இன்கிரிமெண்ட் கூடும் என்று சொன்னா கூடுதலா எஃபோர்ட் ஒர்க் பண்றோம்ல. கூட கொஞ்ச நேரம் ஓட்டி பார்த்தா நமக்கு சேலரி கொஞ்சம் அதிகமாகும், செய்யறோமா? இரவு முழிச்சிருந்து வேலை பார்த்தா முழிப்பதற்கு கூட தயாராக இருக்கிறோமா? காசு கொஞ்சம் அதிகமா கிடைக்கணும், என்னதான் செஞ்சு ஓடுறதுக்கு தயாராக இருக்கிறோமா? துனியாவுல அழிந்து போகும் என்பது நமக்கு யாருக்கும் சந்தேகம் இல்லை. யாருக்கா சந்தேகம் இருக்கா? இது அழியாது, இல்ல நாம மவுத்தா போகும்போது யாருக்கா சந்தேகம் இருக்கா? நிச்சயமா அழிஞ்சு போகும், நிச்சயமா நம்ம மவுத்தா போயிடுவோம். அழியக்கூடிய, நம்ம மரணித்து போகக்கூடிய ஒரு துனியாவுக்காக அவ்வளவு சிறப்போடு ஓடும். ஆனா அழியாத மறுமைக்காக இன்னும் முயற்சி எடுக்கிறது. நம்மை நாமே ஒரு சுய பரிசோதனை செய்யணும். நம்மை நாமே பலகீனப்படுத்திக் கொள்ளக்கூடாது. என்னால இவ்வளவுதான் முடியும், எனக்கு அவ்வளவுதான், எனக்கு குர்ஆன் ஓத வராது, நான் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று இல்லாம மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமான நன்மைகளை சேகரிக்க முயற்சி செய்யணும். திருமறை குர்ஆனை எடுத்து ஓதலாம், 5 நாள தொழுகைகளை ஃபர்லு ஜமாத்தோடு தொழுகலாம், சுன்னத்தான தொழுகைகளை தொழுகலாம், வீடுகளில் இரவு தொழுகையை தொழுது அல்லாஹ்விடத்துல கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கலாம், விக்ரு செய்யலாம். எவ்வளவு செயல்களுக்கு ரசூலுல்லாஹ் ரமலானை அடைந்து விட்டால் வீசக்கூடிய சூறாவளி காற்றை போல மக்களுக்கு தான தர்மங்களை செய்வார்கள். தர்மம் என்று சொன்னா கையில பைசா இருந்தாலும் செய்யணும் கிடையாது. நிறைய பேர் என்ன விளைஞ்சு இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் பணக்காரங்க வேலை, நமக்கு அது கிடையாது. ரசூலுல்லாஹ் தர்மத்தை எவ்வளவு இலகுபடுத்துறாங்க. ஒரு மனிதர் நடந்து செல்லுகிறார், நீ வாகனத்தில் செல்லுகிறாய், உன் வாகனத்தில் அவரை ஏற்றி அவருடைய இடத்தில் கொண்டு வைவிட்டால் அது ஒரு தர்மம்.
ஒரு மனிதர் தன்னுடைய சுமையை சுமக்க முடியாமல் நடந்து செல்கிறார், அவருடைய சுமையை வாகனத்தில் வைத்து அவருக்கு உதவி செய்தார், அது ஒரு தர்மம். அது காசு பண்ணணுமா? ஒரு மனிதர் சிரமப்படுகிறார், கஷ்டப்படுகிறார், அவருக்கு நீ உதவினால் தர்மம். ரெண்டு பேர் சண்டையிட்டு கொண்டிருக்கிறாங்க, ரெண்டு பேர் பகைமை பாராட்டுறாங்க, இரண்டு பேருக்கு மத்தியில பேசி சமாதானப்படுத்தி நட்பு ஏற்படுத்தி ஒற்றுமை ஏற்படுத்தினா அது ஒரு தர்மம். எதுவுமே செய்ய முடியலப்பா. எந்த தர்மம் என்னால செய்ய முடியல. ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாங்க. எதிரில் வர்ற சகோதரனை புன்னகை பூச்சி ஒரு சிரித்த மலர்ந்த முகத்தோடு அவனை கூப்பிடு, அவன்கிட்ட பேசு, அது தர்மம். பெரும்பாலான குறிப்பா இளைய சமுதாயத்தில் ரொம்ப போச்சு. ஆளுகாவது முறைக்கிறதுதான் ஃபேஷன் ட்ரெண்டிங் ஆயிட்டான். ரசூலுல்லாஹ் சிரிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதான் எங்கெங்கேயும் சிரிச்சுக்கிட்டு கூடாது, அது வேற மாதிரி போயிடும். எப்படி சிரிக்கணும்? புன்னகை. நம்மை பார்த்தால் நம்மிடத்தில் அவருடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு மக்கள் முன்வரணும். எப்ப பார்த்தாலும் என்ன சட்டில கடுகை போட்ட மாதிரி கடுகடுன்னு இருந்ததுங்களேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவங்க நரகவாசின்றாங்க. யார் புன்னகையை தொலைச்சிட்டு, யார் சிரிப்பையை தொலைச்சிட்டு எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னு அலையிறானோ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கடின சித்தமுடையவன், கடினமானவன், மக்கள் யாரிடத்தில் இலகுவாக அணுக முடியவில்லையோ பயப்படுகிறார்களோ அவன் நரகவாசி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சொர்க்கவாசி மக்கள் இலகு அவன்கிட்ட போவாங்க, மக்களை பார்த்தா அவன்கிட்ட போய் சொல்லுவாங்க, எனக்கு இதை செஞ்சுட்டாங்க அதை செஞ்சுட்டாங்க என்று கேட்கக்கூடியவராக அவர் இருப்பார். அவருடைய தோற்றம், அவருடைய நடைமுறை, அவருடைய அணுகுமுறை அப்படி இருக்கும். அப்ப இதெல்லாம் தர்மம். இது போன்ற எத்தனைய விஷயங்களை இந்த ரமலானில் நாம் செய்யலாம். அதற்குண்டான கதவுகள் திறந்திருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்து இந்த ரமலானின் அனைத்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளாக நாம் ஆவதற்கு துவா செய்து அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. அதிகமான முடிந்த அளவுக்கு நம்மால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு நன்மைகளை செய்வோம். அல்லாஹ் அதை ஒப்புக்கொள்வானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சஹருடைய முடிவு 5:27. நாளை சஹருடைய முடிவு 5:27. அதாவது ஃபஜருடைய பாங்குடைய நேரம் தான் சஹருடைய முடிவு. நம்ம 5:27 5 மணிக்கெல்லாம் சிலவர் அட்டவணை போட்டு வச்சிருப்பான். சஹர் முடிவுன்னு சொல்லிட்டு 5 மணிக்கெல்லாம் இங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும், அப்படிலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் 2 பாங்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு ஃபஜருக்கு பாங்கு சொல்வாங்க. இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு சஹருடைய பாங்க சொல்வாங்க. நம்ம பள்ளியில சஹர் பாங்கு சொல்லுவோம், அஜருக்கு சொல்வாரு. அவங்க முஅத்தின் என்ன செய்வாங்கன்னா ஃபஜருடைய பாங்கு சொல்லுவாங்க. முஅத்தினுடைய ஃபஜருடைய பாங்கு வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? உண்ணலாம், பருகலாம். அதுக்காக அந்நியாரம் தட்டை போட்டு உட்காந்துக்கிட்டு அவர் பாங்கு சொல்லி முடிக்க வரைக்கும் சாப்பிட்டு கூடாது. ஒரு சில விஷயங்கள் சொல்லி தரப்படுறதா ஒரு எண்டிங் டைம் அது வரைக்கும் இருக்கு, சரியா? அந்த மாதிரி நம்ம செலவுகளாம். நம்ம அவசரப்பட்டு 5 மணிக்கே முடிச்சு கொடுக்கலாம், அவசரம் அந்த மாதிரி மார்க்க வழிகாட்டி தரப்படவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக்கிறோம். சஹருடைய முடிவு இன்ஷா அல்லாஹ் 5:27. அல்லாஹ் அருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நோன்பு திறக்க 30 நாளைக்கு 30 நோன்பு திறக்கிற டைம், அதாவது இஃப்தாருடைய நேரம் 6:30 மாலை, மகரிபுடைய பாங்குடைய நேரம். அதே போல